காற்று மெதுவாக வீசும் அழகான கிராமம். மஞ்சள் ஆரஞ்சு நிற சன்ரைஸ், மண் வாசனையோடும் பறவைகளின் குரலோடும் வாழும் ஒரு சின்ன கிராமம். அங்குதான் நம்ம கதையின் ஹீரோ 17 வயது அருண். கண்களில் பெரிய கனவுகள், இதயத்தில் எரியும் உறுதி. ஆனா வாழ்க்கை அவனை ஒவ்வொரு நாளும் சோதிக்கிறது. அருணின் குடும்ப வருமானம் குறைவு, தந்தை இல்லாத சூழல். அம்மா காய்கறி விற்கிறார். அருண் பள்ளிக்கு போன பிறகு சிறு சிறு வேலை செய்து அம்மாவிற்கு உதவுகிறான். கிராமத்திலோ சிலர் அவனை சந்தேகத்தோடு பார்த்து பேசுவார்கள். இந்த பையனால எதுவும் ஆகாது. ஆனா அருண் மட்டும் உள்ளுக்குள் ஒரே கருத்து, என் வாழ்க்கை நான் எழுதுறேன், யாரும் இல்லைன்னா நான் இருக்கேன். ஒவ்வொரு இரவும் படிப்பு, ஒவ்வொரு காலையும் கடின உழைப்பு. அருணின் முகத்தில் ஒரு புன்னகை, அவன் கண்களில் நம்பிக்கை, அவன் உள்ளத்தில் ஒன்றே ஒன்று, ஒரு நாள் நான் சாதிப்பேன். அருணின் அம்மா காய்கறி விற்று குடும்பத்தை நடத்தினாள். அருண் பள்ளி முடிந்ததும் மின்விளக்கு சரி செய்யும் வேலை, சில சமயம் சேர்மன் வீட்டில் உதவி வேலை, இப்படி எதுவானாலும் செய்து வீட்டை நடத்த உதவுவான். ஆனா உள்ளுக்குள் அவனுக்கு ஒரு பெரிய கனவு, என்ஜினியர் ஆகணும், என் கிராமத்துல பாக்குற எல்லா கஷ்டத்தையும் மாத்தணும். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார், யாருக்கு என்ஜினியரிங் படிக்கணும்? பலரும் கை தூக்கிய போது அருணும் மெதுவாக கை தூக்கினான். மாணவர்கள் சிரிப்பு. சில மாணவர்கள், ஏய் நீயா, உன் அம்மா மார்க்கெட்ல காய்கறி விக்கிறாங்க, நீ என்ஜினியரிங்கா? மற்ற சிலர், காலேஜ்ல ஃபீஸ கெட்டி பணக்காரங்க தான் செட்டில் ஆவாங்க, உன்னால முடியாதுடா. அந்த சிரிப்புகள், அந்த கிண்டல்கள் அருணின் மனசில் ஒரு நெருப்பு மூட்டின. அருண் அன்று இரவு வீட்டில் அம்மாவிடம் சொன்னான், எனக்கு என்ஜினியரிங் படிக்கணும் அம்மா, எனக்கு வாய்ப்பு ஒன்னு கொடு. அம்மா கண்களில் நீர், ஆனா முகத்தில் உறுதி. மகனே, உன்னால முடியும்னு எனக்கு தெரியும், நான் உன்னை தடுக்க மாட்டேன், எவ்வளவு சிரமமா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ படி என்று சொன்னாள். அந்த வார்த்தை அருணுக்கு வாழ்க்கை முழுக்க துணை நின்ற சக்தியானது. அருண் நாள் முழுக்க வேலை செய்தான், இரவு முழுக்க படித்தான். தினமும் இரவு உறக்கம் 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் தான். போட்டி தேர்வு நாள் வந்தது. அருணின் நம்பிக்கை உச்சத்தில் இருந்தது. ஆனா முடிவு தோல்வியில் முடிந்தது. அவன் ரேங்க் காலேஜ் ஸ்டேட்டுக்கு கூட வராத அளவுக்கு கீழே இருந்தது. அருணின் மனசு தகர்ந்தது. வீட்டுக்கு போக முடியாம கிராமத்தோட வெளிப்புறம் சென்று ஒரு கல்லில் அமர்ந்தான். அவன் மனசு கேட்டது, நான் எதுக்கு முயற்சி பண்ணனேன், நான் யார மிஞ்ச போறேன்? ஆனா அந்த நேரம் அவன் அம்மாவிலிருந்து ஒரு போன் கால் வந்தது. அம்மா சொன்னாள், மகனே, ஸ்கோரை பார்த்து நான் கவலைப்படல, தோல்வின் பின்னாலதான் பெரிய வெற்றி இருக்கும், நீ முயற்சி தொடரு. அந்த ஒரு வாக்கியம் அருணின் மனதில் மின்னல் போல விழுந்தது. அவன் முடிவு செய்தான், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் வாழ்க்கையில நான் மீண்டும் எழுவேன். அருண் மாறினான். இந்த முறை பள்ளி பாடம் மட்டும் இல்ல, கவனமாக திட்டமிட்டு ஸ்ட்ராட்டஜிகள் பண்ணான். ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் ஆழமான படிப்பு, ஒவ்வொரு சாப்டருக்கும் முக்கிய நோட்ஸ் எடுத்தான். டவுட் வந்தா விட்டு வைக்காமல் விடாம முயற்சி செய்தான். யூடியூப் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெமோ கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணினான். கிராமத்தார் கேட்டார்கள், எத்தனை மாதமாச்சு படிக்கிற, ரிசல்ட் தெரியலையே. ஆனா அருண், என்னால முடியும், நான் ப்ரூவ் பண்ணுவேன் என்றான். இந்த முறை அருண் அவர்களை மிஞ்ச, தன்னையே மிஞ்ச முயற்சி செய்தான். போட்டித் தேர்வு நாள் மீண்டும் வந்தது. அவன் பிரிப்பேர்டா இருந்தாலும் உள்ளே பயம். தேர்வு முடிவு வந்தது. ரேங்க் கிராமத்தில் இதுவரை யாரும் எட்டாத அளவு உயரம். அவன்தான் மாநிலத்தின் டாப்பர். டாப் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டும் கிடைச்சது. அந்த செய்தி கேட்டு அவன் அம்மா மகிழ்ச்சியில் அழுதாள். இது தோல்வி கொண்ட ஒரு பையனின் முதல் வெற்றி. கல்லூரி ஆரம்பமானது. அனைவரும் ரிச் பேக்ரவுண்ட், பிராண்டட் ஷூஸ், லேப்டாப்ஸ். அருண் மட்டும் ஒரு சாதாரண பேக், செகண்ட் ஹேண்ட் புத்தகங்கள், பழைய மொபைல். ஆனா ஆர்வம் அனைவரையும் விட அதிகம். டீச்சர்ஸ் அவனை அடிக்கடி பாராட்டினார்கள். அருண், சந்தர்ப்பம் இருந்திருந்தா நீ ஐஐடியில இருந்திருப்ப. ஆனா வாழ்க்கை மீண்டும் அவனை சோதித்தது. அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது. மருந்து செலவு, வீட்டு செலவு, காலேஜ் ஃபீஸ், பஸ் ஃபேர், புக்ஸ் எக்ஸ்பென்சஸ் என நிறைய செலவுகள் வந்தது. அருண் மனம் தளரவில்லை. பார்ட் டைம் வேலை எடுத்து செய்தான். டெலிவரி பாய் ஒர்க், டியூஷன் அண்ட் கோச்சிங் சென்டர் கிளாஸஸ், ரிப்பேரிங் ஒர்க் போன்ற வேலைகள் செய்தான். பகல் முழுவதும் காலேஜ், ஈவினிங் முழுவதும் வேலை.
இரவு முழுவதும் மீண்டும் படிப்பு என இருந்தான். ஆனா அவன் எப்போதும் ஒரே சொல்லை நினைவுபடுத்திக் கொண்டான். நான் பயணம் செய்யும் பாதை கடினமானது, அதனால் இலக்கை எப்போதும் மாற்றக்கூடாது என்று எண்ணினான். ஃபைனல் இயர்